Hi students, இன்னைக்கு நம்ம இந்த கொஸ்டின் தான் பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, if 4 power a is equal to 5, 5 power b is equal to 6, 6 power c is equal to 7, 7 power d is equal to 8, then what is the value of a cross b cross c cross d equal to என்ன அப்படின்றது தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்மளுக்கு கொடுத்துருக்கிறத எழுதுங்க. 4 power a is equal to 5, 5ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த 5க்கு பதிலா 4 power a வை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4 power a power b equal to 6ன்னு கிடைக்கும். இப்போ இதை எப்படி எழுதலாம்? 4 பவர் ஏபி ஈக்குவல் டு 6 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த 6க்கு பதிலாக 4 பவர் ஏபியை அப்ளை பண்ண போகிறோம். அப்போ எப்படி எழுதுவோம்? 4 பவர் ஏபி இன்ட்டு பவர் சி ஈக்குவல் டு 7 அப்படின்றது. இது எப்படி எழுதுவோம் நம்ம? 4 பவர் ஏ பி சி ஈக்குவல் டு 7 கிடைக்கும். அப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த 7க்கு பதிலாக 4 பவர் ஏபிசியை அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4 பவர் ஏபிசி பவர் டி ஈக்குவல் டு 8ன்னு கிடைக்கும். ஓகே, அப்போ 4 பவர் ஏபிசிடி ஈக்குவல் டு 18 கிடைக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பவரோட வேல்யூ தான் நம்மளுக்கு தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணணும்? இந்த இதுக்கும் பேஸ் வேல்யூ பாருங்க. இந்த 4க்கும் 8க்கும் என்ன காமனா இருக்கு? 2 காமனா இருக்கு. அப்போ நம்ம இதை 2 பவர்ல எழுத போறோம். 4 2 ஸ்கொயர்னு எழுதலாம். 2 ஸ்கொயர் ஏபிசிடி ஈக்குவல் டு 2 பவர் 3 அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, அப்போ இப்போ பவரை வந்துட்டு ஈக்குவல் பண்ணுவோம். 2 ஏபிசிடி ஈக்குவல் டு 3. அப்போ ஏபிசிடி ஈக்குவல் டு இந்த 2 வந்துட்டு டிவைடட் பைல வந்துடுது 3/2. ஆர் இதை நம்ம கேன்சல் பண்ணனா என்ன வருது? ஏபிசிடி ஈக்குவல் டு 1.5 அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. ஸோ ஏ கிராஸ் பி கிராஸ் சி கிராஸ் டியோட வேல்யூ என்ன? 1.5. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.